வாழ்க வளமுடன். ஹீலிங் ஹேண்ட்ஸ் எஜுகேஷன் ஹீலிங் சென்டர் தங்களை அன்புடன் வரவேற்கிறது. இந்த பதிவில் நம்ம உடம்புல இருக்கக்கூடிய சக்கரங்கள் எப்படி இயங்குது, அந்த சக்கரங்கள் சரியாக இருக்கும்போது வாழ்க்கையில் என்னென்ன நன்மைகள் நடக்கும், சரியாக இயங்கவில்லை என்றால் எப்படி நம்ம வாழ்க்கை இருக்கும் அப்படின்றத தெளிவாக தெரிஞ்சுக்க போகிறோம். சக்கரம் அப்படின்னாலே நமக்கு தெரிஞ்சதெல்லாம் ரவுண்டாக இருக்கு பாருங்க, அதுதான் சக்கரம். ஆமாங்க, நம்ம உடம்புலையும் 72,000 நாடி நரம்புகள் இருக்குது பாருங்கள். 72,000 நாடி நரம்புகள் இருக்கக்கூடிய அனைத்து இடங்களிலும் சக்கரங்கள் இயங்கி கொண்டு தான் இருக்கின்றன. சக்கரங்களோட முக்கியமான வேலை என்ன தெரியுங்களா? மூச்சு காற்று மாதிரி தான். மூச்சு காற்று உள்ளே போகுது, வெளியில் வருது. உள்ளுக்குள்ளே தேவையான பிராணசக்தியெல்லாம் கொண்டு போய் சேர்க்குது, தேவையில்லாத சக்தியெல்லாம் வெளியில் கொண்டு போய் சேர்க்குது. இதே மாதிரி தான் சக்கரங்களும் இப்படி இயங்கி கொண்டு இருக்கின்றன. உள்ளுக்குள்ளே ஒரு சக்தியை சேர்க்குது, அப்புறம் தேவையில்லாத சக்தியை வெளியில் சேர்க்குது. 72,000 சக்கரங்கள் இருக்குது. இந்த 72,000 சக்கரங்களில் ரொம்ப முக்கியமாக 7 ஆதார சக்கரங்கள், இந்த 7 ஆதார சக்கரங்கள் சரியாக இயங்கும் பொழுது அந்த 72,000 சக்கரங்களும் சரியாக இயங்கும். அதற்காக 7 ஆதார சக்கரங்களை பற்றி தான் நம்ம இப்போ தெரிஞ்சுக்க போகிறோம். இது நம்ம முன்னோர்கள் சித்தர்கள் சொல்லி கொடுத்தது தாங்க. இதெல்லாமே 7 ஆதார சக்கரங்கள் எங்கெங்கே இருக்குன்றதை சொல்லி கொடுத்துருக்காங்க. மூலாதாரம் பிறப்புறுப்புக்கும் ஆசன வைக்கும் நடுவில் இருக்கிறது மூலாதாரம். சுவாதிஷ்டானம் பிறப்புறுப்பில் இருக்கிறது. மணிப்புரகம் தொப்புளில் இருக்கிறது. அநாகதம் இந்த நெஞ்சு குழியில் இருக்கிறது அநாகதம். தொண்டை குழியில் இருக்கிறது விசுத்தி. 2 புருவமும் மூக்கோட நுனியும் சேரக்கூடிய இந்த இடம் இருக்குது பாருங்கள், இந்த இடம் ஆகினை. உச்சந்தலை இருக்குது பாருங்கள், உச்சந்தலை குழந்தைங்களுக்கு, சின்ன குழந்தைங்களுக்கு உச்சி துடிக்குது பாருங்கள், அந்த இடம்தான் துரியம். இப்போ ஒரு கம்பி, ஸ்ட்ரெயிட்டான கம்பி எடுத்து இப்படி துரியத்து மேலேருந்து அப்படியே சொருவணும்னா ஸ்ட்ரெயிட்டாக உள்ளே போய் நிறைய எங்கத்திரமா நிற்கும், மூலாதாரத்தில் நிற்கும். இப்போ இந்த துரியமும் மூலாதார சக்கரமும் கரெக்டாக அங்கே ஸ்ட்ரெயின் பாயிண்டில் இருக்குங்க. இப்போ மற்ற சக்கரங்கள் உதாரணத்துக்கு ஆகினை சொன்னோம் பார்த்தீங்களா, இது எங்கே திரும்ப இருக்கும்? பூர்வ மத்தியில் இந்த இடத்துல மட்டும் கிடையாது. இங்கேருந்து ஒரு கம்பி அப்படி ஸ்ட்ரெயிட்டாக சொருவனா, இங்கேருந்து ஒரு கம்பி ஸ்ட்ரெயிட்டாக சொருவனா எங்கே போய் நிற்கும்? உள்ளே போய் நடுவில் நிற்குது பாருங்கள், அந்த இடம்தான் ஆகினோட மையப்பகுதி. அந்த மாதிரி தான் மற்ற 5 சக்கரங்களும் நமக்கு இருக்குது. துரியம் மூலாதாரம் ஸ்ட்ரெயிட்டாக தெரிஞ்சிருச்சு. மற்ற 5 சக்கரங்களும் அப்படி தான் உடம்புல இருக்குது. அது சென்டர் பாயிண்ட்டை வச்சு, அதாவது ஒரு சிடி கவர் இருக்குது பாருங்கள், சிடி பவுச் ஒரு 100 சிடி 200 சிடி வச்சுருப்பாங்க பாருங்கள். அது நடுவில் ஸ்டெம் மாதிரி குச்சி மாதிரி இருக்கும், அதை சுற்றி தான் சிடி அடுக்கி வச்சுருப்பாங்க. கரெக்டுங்களா? அதே மாதிரி தான் சக்கரங்களுக்கும் நம்ம உடம்புல ஸ்டென் மாதிரி ஒரு ஸ்ட்ரெயிட்டான ஒரு, இது எல்லாமே சூட்சமத்தில் இருக்கக்கூடியது. சூட்சமத்தில் ஒரு ஸ்ட்ரெயிட்டாக இருக்குது, அதை சுற்றி நமக்கு சுற்றிக்கிட்டே இருக்குது, இயங்கிக்கிட்டே இருக்குது சக்கரங்கள். இப்போ இது எல்லாமே சூட்சமத்தில் இருக்குது. இது எப்படிங்க நமக்கு சக்தியை கொடுக்குதுன்னா, மூச்சு காற்றை நீங்கள் எங்கேயாவது பார்த்துருக்கீங்களா? உள்ளே போகுது, வெளியில் வருது. தெரியுதுங்களா? தெரியல, உணர முடியுது. அதே மாதிரி தான் எல்லா சக்கரங்களும் நமக்கு பிரபஞ்சத்துக்கிட்ட இருந்து பலவித சக்திகளை எடுத்து கொடுத்து கொண்டு இருக்கிறது. தேவையில்லாத விஷயங்களை வெளியில் கொடுத்துக்கிட்டே இருக்குது. உள்ளே ரிசீவ் பண்ணுது, அப்புறம் வெளியில் டிரான்ஸ்மிட் பண்ணுது. உள்ளே ரிசீவ் பண்ணுது, டிரான்ஸ்மிட். இந்த மாதிரி எல்லா சக்கரங்களும் இயங்கி கொண்டு தான் இருக்கின்றன. இப்போ நல்லா கவனிச்சுக்கோங்க, மூலாதார சக்கரம் சரியாக இயங்கும் பொழுது நமக்கு இந்த பூமியில் வாழக்கூடிய ஆசை இருக்குது பாருங்கள், பேலன்ஸாக இருக்கும். இதே மூலாதார சக்கரம் இம்பேலன்ஸாக இருக்கும்போது என்ன திரும்ப நடக்கும்? ஒன்று, இந்த பூமியில் ரொம்ப அபரிவிதமான ஆசையோடு வாழ்வோம். எனக்கு நிறைய லேண்ட் வாங்கணும், நிறையா சொத்து சேர்க்கணும், பூமிக்கு அடியில் நிறைய கோல்டெல்லாம் கிடைக்குது பாருங்கள், டைமண்ட் இந்த மாதிரி நகையெல்லாம், அதெல்லாம் நிறைய சேர்க்கணும் அப்படின்ற ஒரு வெறியோடு இருப்பாங்க. லேண்டாக வாங்கி போட்டு, கோல்டாக வாங்கு, எனக்கு அதெல்லாம் வேணும், எனக்கு நிறைய வேணும் அப்படின்னு ரொம்ப அந்த பூமி மேலே ஒரு பற்றோடு இருப்பாங்க. சப்போஸ் அது சரியில்லைன்னு வச்சுக்கோங்க, அடப்போப்பா என்னத்தை வாழ்ந்து என்ன பண்ண போகிறோம், பிறந்தோம் கிளம்புறோம், என்னைக்கு கிளம்புறோன்னு தெரில, காடு வாங்குது, வீடு போகுது, என்னைக்கு வாழ போகிறோன்னு தெரில, இப்படி புலம்பிக்கிட்டே வாழ்ந்துகிட்டு இருப்பாங்க. இதே பேலன்ஸாக இருந்தால் என்ன தெரியுமா பண்ணுவாங்க? நிம்மதியாக சந்தோஷமாக வாழ்வாங்க. அதாவது இந்த பூமியில் இருக்கக்கூடிய வாழ்க்கை நிம்மதியாக இருக்கும். இதை தாண்டி பல விஷயங்கள் இருக்குதுங்க. மூலாதாரம் அட்ரினல் கிளாண்ட் கூட சம்மந்தப்பட்டது. இப்போ அட்ரினல் கிளாண்டோட முக்கியமான வேலை என்ன தெரியுங்களா? அனிச்சை செயல். இப்போ நெருப்பு எரிஞ்சிக்கிட்டு இருக்கு, நம்ம அப்படியே கை கிட்ட கொண்டு போகிறோம், கிட்ட போகும்போது சுடுது, நெருப்பு அந்த சூடு உடம்பை தாங்க முடியல அப்படின்னா டப்புன்னு கை எடுத்துரும். இதற்கு எங்கே தெரியுமா? அட்ரினல் கிளாண்டு தான் அங்கே இயக்கம் சரியாக இருந்தால் அப்படி கை எடுக்கும். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் ஒரு சக்கரமும் இருக்குது, இயங்கிக்கிட்டு இருக்கும்போது சரியாக இருக்குது. பட் இம்பார்ட்டண்ட்டான ரொம்ப முக்கியமான விஷயத்தை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம தெரிஞ்சுக்கிறோம். அடுத்தது சுவாதிஷ்டானம். சுவாதிஷ்டான சக்கரம் இம்பேலன்ஸாக இருக்கும்போது நமக்கு இந்த உலக வாழ்க்கை இன்பங்களை அபரிவிதம் எப்போ பார்த்தாலும் அனுபவிக்கணும்னு இருப்போம். அதாவது இன்பங்கள்னால் நம்ம 5 சென்ஸ் இருக்க பாருங்கள், 5 சென்ஸ்லேயும் இயங்கக்கூடிய, அதாவது அனுபவிக்கக்கூடியதான் இன்பங்கள்.
இப்போ ரொம்ப வெயில் அடிக்குது, எல்லாருக்குமே வந்து ஒரு ஏசி ரூமில் உட்காந்து நல்லாயிருக்கும். ஆனால் இவங்க ஏசியை விட்டு வெளியே போக மாட்டாங்க, ஏசி ரூம் வெயிலே பட மாட்டாங்க. ஏன்னா கொஞ்சம் கூட அந்த கம்ஃபர்ட் ஜோனை விட்டு வெளியிலே வர மாட்டாங்க. என்ன ரீசன் அப்படின்னு பார்த்தா, இவங்களுக்கு அந்த சுவாதிஷ்டான சக்கரம் இம்பேலன்ஸாக இருக்குது. சரி கொஞ்சம் வெயில் தான் பரவாயில்ல, நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம், கொஞ்சம் குளிர் தான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம், அந்த அட்ஜஸ்ட்மெண்ட்டே இருக்காது அவங்களுக்கு. ரொம்ப ருசியாக இருந்தால் மட்டும்தான் சாப்பிடுவாங்க. கொஞ்சம் உப்பு கம்மியாக இருந்துச்சு, கொஞ்சம் காரம் அதிகமாக தட்டை தூக்கி போட்டுருவாங்க. எனக்கு சாப்பாடே வேணாம், நான் பட்டியாக வேணாலும் இருந்துக்கிறேன், எனக்கு சாப்பாடே வேண்டாம். இப்போ பாட்டு கேட்குறாங்க, சவுண்டு வைக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க, சவுண்டு கொஞ்சம் அதிகமானாலும் கேட்க மாட்டாங்க, கம்மியாக வச்சாலும் கேட்க மாட்டாங்க. அவங்களுக்கு ஏற்ற மாதிரி அந்த பக்குவமான சவுண்டில் அந்த படம் பார்க்கணும், டிவி பார்க்கணும், இல்லை மியூசிக் கேட்கணும், இந்த மாதிரி அந்த பக்குவத்திலே இருக்கணும். ரொம்ப வாசனையும் பிடிக்காது, வாசனை இல்லாமல் இருந்தாலும் பிடிக்காது. 5வது சென்ஸு, இப்போ கண்ணில் பார்க்குறாங்க, ஒரு பிடிச்ச விஷயமா இருந்தால் அவங்க வந்து பிடிச்சிருக்குன்னு அக்செப்ட் பண்ணிப்பாங்க. கொஞ்சம் டார்க் கலர் இருந்தாலும் வேணான்றவங்க, அவங்களுக்கு பிடிக்காத கலர் கொஞ்சம் லைட்டாக அட்ஜஸ்ட் பண்ணி வந்து எந்த வித அட்ஜஸ்ட்மெண்ட்டுமே இருக்காது. ஏன்னா சுவாதிஷ்டானம் சரியில்லை, இம்பேலன்ஸாக இருக்குது. இப்போ சுவாதிஷ்டானம் பேலன்ஸாக இருந்தால் எப்பயுமே ஒரு பக்குவ நிலையில் இருப்பாங்க, எந்த ஒரு விஷயத்தையும் அக்செப்ட் பண்ணிக்கக்கூடிய நிலையில் இருப்பாங்க, அவங்களுக்கு எந்த ஒரு விஷயமே சந்தோஷமாக மகிழ்ச்சியாக எடுத்துக்க ஆரம்பிப்பாங்க. அதாவது கொஞ்சம் அட்ஜஸ்ட்மெண்ட்டும் இருக்கும் அப்படின்னு சொல்ல வராங்க, சுவாதிஷ்டானம் சரியாக இருந்தால். சரி, அடுத்தது மணிப்புரகம். மணிப்புரகம் எங்கன்னா தொப்புள் பகுதியில் இருக்குங்களா, இங்கே தான் இறைப்பையெல்லாம் இருக்குது. பசி எடுத்துக்கிட்டே இருக்கும், அதாவது சாப்பிட்டு முடித்த பிறகு பசிச்சா பரவாயில்ல, சாப்பிட்டுக்கிட்டு இருக்கும்போதே பசிக்குதுன்னு சொல்லுவாங்க. சில நல்லா கவனித்து பார்த்தீங்கன்னா, சாப்பிட்டு முடித்த பிறகு போய் ஏதாவது ஸ்நாக்ஸ் இருந்தால் எடுத்து சாப்பிடுவாங்க. ஸ்நாக்ஸ் சாப்பிட்ட முடிவு ஜூஸ் குடிப்பாங்க, ஜூஸ் குடித்து முடித்த பிறகு அடுத்த வேறு ஏதாவது இருக்கான்னு பார்ப்பாங்க, யோசிப்பாங்க, வேறு ஏதாவது வாங்கிட்டு வந்து சாப்பிட்லாம், ஆன்லைனில் ஆர்டர் பண்ணலாம், ஜொமேட்டோவில் எதுலேயோ ஆர்டர் போட்டு சாப்பிட்லாம். இந்த மாதிரி உணவு மேலே ரொம்ப அதிகமாக பற்றாக இருப்பாங்க, சாப்பிட்டுக்கிட்டே இருப்பாங்க. ஆனால் உடம்பு சிலருக்கு பார்த்தீங்கன்னா உடம்பு அவ்வளோ குண்டாலாம் இருக்க மாட்டாங்க, ஒல்லியாக தான் இருப்பாங்க, ஆனால் அவங்க சாப்பிட்டுக்கிட்டே இருப்பாங்க. காரணம் என்னென்னா மணிப்புரகம் இம்பேலன்ஸாக இருக்குது. சரி, மணிப்புரகம் பேலன்ஸாக இருந்தால் அவங்களோட உணவு அளவு சரியாக தெரியும், இது எனக்கு போதுன்னா போதும், அதோடு நிறுத்திப்பாங்க. எக்ஸஸாகவும் சாப்பிட மாட்டாங்க, ரொம்ப கம்மியாகவும் சாப்பிட மாட்டாங்க, அப்படியே பேலன்ஸாக அமைதியாக நிறுத்திப்பாங்க, அதோடு நிறுத்திப்பாங்க. அப்போ அவங்க உடம்புல அதாவது நிறைய சாப்பிட்டா தப்பு கிடையாதுங்க, ஆனால் ஃப்யூச்சரில் ப்ராப்ளம் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. மணிப்புரகம் பேலன்ஸாக இருக்கும்போது செரிமானம் சரியாக இருக்கும். திருக்குறள் கூட இருக்குது பார்த்தீங்களா, அருந்தியது அற்றது போற்றி உணின். அப்போ உள்ளுக்குள்ளே எடுத்துக்கக்கூடிய உணவும் வெளியில் போகக்கூடியதும் சரியாக இருக்கும்போது உடம்பு ஆரோக்கியமாக இருக்கும். இப்போ மணிப்புரகம் சரியாக இருந்தால் டைஜஷன் சரியாக நடக்கும். டைஜஷன் ப்ராசஸ்க்கு என்ன தெரியுமாங்க, நம்ம உண்ணக்கூடிய உணவுலேருந்து சக்தியை தனியாக பிரித்து, தேவையில்லாத கழிவுகளை பிரித்து சக்தியை உடம்புக்கு அனுப்பி தேவையில்லாத கழிவுகளை தனியாக அனுப்புறது தான். அப்போ டைஜஷன் ப்ராசஸ் சரியாக இருந்தால் நம்ம சாப்பிட்ட உணவுலேருந்து சக்தியை தனியாக பிரித்து உடம்புக்கு அனுப்பிடும், அதுக்கப்புறம் தேவையில்லாத கழிவு தனியாக அனுப்பிடும். அப்போ உடம்பு நல்ல ஆரோக்கியமாக இருக்கும், மணிப்புரகம் சரியாக இருந்தால். அநாகத சக்கரம், இது அன்பு பாசம் சம்மந்தப்பட்டது. இவங்க எப்படி தெரியுங்களா, எல்லாருமே டவுட்டோடவே இருப்பாங்க. என்கிட்ட எதுக்கு திறமை நீ பேசிகிட்டு இருக்கிறேன், என்கிட்ட நிறைய பணம் இருக்குது, அதனால தான் நீ என்கிட்ட பேசிகிட்டு இருக்க, நீ என்கிட்ட ஏதோ ஒரு விஷயம் எதிர்பார்க்குற, அதனால தான் நீ என்கிட்ட அன்பாக இருக்கிற நீ நடிக்கிற. மற்றவங்க யாருமே நம்பவே மாட்டாங்க, தன்னையே தானே நம்ப மாட்டாங்க, தான் மேலே ஒரு விருப்போடு இருப்பாங்க. இப்போ தான் மேலே வெறுப்பாக இருக்கும்போது மற்றவங்க மேலே எப்படிங்க அவங்க அன்பு காட்டுவாங்க? அப்படிப்பட்ட மனநிலையில் அவங்க இருந்துக்கிட்டே இருப்பாங்க. இப்போ அநாகத சக்கரம் சரியாக இருந்தால் என்ன தெரியுமா இருப்பாங்க, எப்பயுமே ஒரு அன்போட பாசத்தோட, எல்லாருமே ஒரு பார்ஷியாலிட்டி பார்க்க மாட்டாங்க, எல்லாருக்கிட்டையும் ஒரு ஈக்குவலான அன்போடு இருப்பாங்க, ஒரு அமைதி நிலையில் இருப்பாங்க, எல்லாருக்கிட்டையும் ஒரு இந்த அன்பேஷியம் சொல்லுவாங்க பாருங்கள், அந்த மாதிரி எல்லாருக்கிட்டையுமே ஒரு அன்பை காமிச்சிக்கிட்டே இருப்பாங்க, எப்பயுமே சிரித்த முகத்தோடு இருப்பாங்க, தான் மேலே ஒரு கான்ஃபிடென்ட்டாக இருப்பாங்க, தன்னம்பிக்கையோடு இருப்பாங்க. சரி, விசுத்தி சக்கரம் எப்படி தெரியுங்களா, விசுத்தி சக்கரம் இம்பேலன்ஸாக இருந்தால் வாழ்க்கையில் நிறைய விஷயம் கற்றுக்குப்பாங்க, படிச்சிருப்பாங்க, அறிவு இருக்கும், புத்திசாலித்தனம் இருக்கும், வெளியில் கொண்டு வரவே முடியாது. மற்றவங்க செய்கிற சாதாரண விஷயத்தெல்லாம் பார்த்துட்டு இதெல்லாம் ஒரு சாதாரண விஷயம்ப்பா, இதுக்கெல்லாம் போய் இவ்வளோ கை தட்டுறாங்க, இவ்வளோ ஃபேமஸ் ஆகுறாங்க, எனக்கு எவ்வளோ விஷயம் தெரியுமா, இவ்வளோ விஷயம் தெரிஞ்சும் ஏன் அவங்களால வாழ்க்கையில் முன்னேற முடியல அப்படின்னா விசுத்தி சக்கரம் சரியில்லை, இம்பேலன்ஸாக இருக்குது. விசுத்தி சக்கரம் பேலன்ஸாக இருக்கும்போது தான் நினைக்கக்கூடிய விஷயத்தை வெளியில் சொல்லுவாங்க, தன்னை வெளியில் கொண்டு வருவாங்க, தன்னை வாழ்க்கையில் உயர்த்திப்பாங்க, சமுதாயத்துக்கு என்ன செய்ய முடியும் அவங்க செய்ய ஆரம்பிப்பாங்க. இப்போ ஒரு ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுறாங்க, நிறைய டேலண்ட் இருக்குது, சரியாக முன்னேறலை, டேலண்ட்டே ரொம்ப கம்மியாக தான் இருக்குது, அவர் வாழ்க்கையில் டெவலப் ஆகிட்டுருக்காரு, அவருக்கு விசுத்தி சக்கரம் சூப்பராக ஒர்க் ஆகுதுன்னு அர்த்தம். இப்போ நிறைய டேலண்ட் இருக்கிறவங்களும் நீங்களும் விசுத்தி சக்கரத்தை சரி பண்ணுங்கள், நீங்களும் வாழ்க்கையில் ஈஸியாக டெவலப் ஆகிடலாம், ஈஸியாக முன்னேறிடலாம். ஆகினை சக்கரம் புருவ மத்தியில் இருக்குன்னு சொன்னாங்களா,
இந்த புருவ மத்தியில் இருக்கிற ஆக்ஞான சக்கரம் இருக்கும்போது இன்ட்யூஷன் நமக்கு நல்லா ஒர்க் ஆகும். இன்ட்யூஷனுங்கிறது ஒரு விஷயம் நம்ம செய்ய போகிறோம், நம்ம செய்ய போகிறதுக்கு முன்னாடி நமக்கு தோணும் இது வேண்டாம், இதை இப்படி செய்யலான்னு தோணும். ஆனால் நம்ம என்ன பண்ணுவோம், மனசை வச்சு விளையாடி இந்த மாதிரி செஞ்சுருவோம். அப்போவே எனக்கு தோணுச்சுப்பா, எனக்கு அப்போவே தோணுச்சு, அந்த மாதிரி செஞ்சுதான் கரெக்டாக நடக்கும்னு தோணுச்சுப்பா. இந்த மாதிரி பிரபஞ்சம் நம்ம கிட்ட கூடிய பேசுகிற லாங்குவேஜ் தான் இன்ட்யூஷன். இந்த இன்ட்யூஷன் சூப்பராக இருக்கும். இது எல்லாமே சரியாக இயங்க வேண்டும் என்றால் துரிய சக்கரம் சரியாக இருக்க வேண்டும். துரியம் எப்பயுமே பிரபஞ்சத்தோட கனெக்டாக இருக்கிறது. இந்த பிரபஞ்சத்தோட கனெக்டாக இருக்கக்கூடிய இந்த கனெக்டிவிட்டி சரியாக இருக்கும்போது 7 சக்கரங்களும் சரியாக இயங்கும். எல்லா சக்கரங்களும் சரியாக இருக்கும்போது 72,000 சக்கரங்களும் சரியாக இயங்கும். 72,000 சக்கரங்களும் சரியாக இயங்கும்போது 72 நாடி நரம்புகளும் சரியாக இயங்கும். எல்லா ஆர்கனும் சரியாக இயங்கும். எல்லா கிளாண்டும் சரியாக இயங்கும். எல்லாமே சரியாக இருந்தால் நமது வாழ்க்கை மிகவும் சிறப்பாக மாறும். சரி, இதெல்லாம் எனக்கு சரியில்லைங்க, எனக்கு அந்த சக்கரம் சரியில்லை, இந்த சக்கரம் சரியில்லை, இதெல்லாம் எப்படி சரி பண்ணுறதுன்னு கேட்குறீங்களா? இதை சரி பண்ணுறதுக்கு அடுத்த பதிவில் எப்படி சரி பண்ணுறதுன்னு கற்றுப்போம். எல்லாத்தையும் சரி பண்ண முடியும். சரி பண்ணி வாழ்க்கையை சாதனை வாழ்க்கையாக மாற்றுவோம். வாழ்க வளமுடன்.